காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் வெள்ளியன்று நடந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாதமும் தான் வருவதாக கூறிய மோடி, எந்த பிரதமரும் மாதந்தோறும் காஷ்மீருக்கு வந்ததில்லை என்றார். ஊழல் செய்வதும் உணர்ச்சி பூர்வமாக பேசி மக்களை ஏமாற்றுவதும் தான் காஷ்மீர் அரசியல்வாதிகளின் வாடிக்கையாகிவிட்டது என்று முதல்வர் உமர் அப்துல்லா, எதிர்க்கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி ஆகியோரை சாடிய மோடி, கடந்த 30 ஆண்டுகளாக காஷ்மீரின் வளர்ச்சியை இங்குள்ள கட்சிகள் தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். காஷ்மீர மீனவர்களுக்கு இலவசம் தேவையில்லை, வேலைவாய்ப்புதான் தேவை என்றார். முதல் கட்ட தேர்தலில் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சாமல் 70% மக்கள் தைரியமாக ஓட்டளித்ததை பாராட்டிய மோடி, ஜம்மு காஷ்மீர் மக்களிடம் நம்பிக்கை இழை துளிர்த்திருப்பதாகவும் கூறினார். जम्मू कश्मीर की विकास की यात्रा अटक गई है. भ्रष्टाचार, लूट और इमोशनल ब्लैकमेलिंग ये यहां के राजनेताओं की आदत हो गई है. जिनको जम्मू कश्मीर की जनता पूछती नहीं है, वो मजबूरी का फायदा उठा करके कभी ये दल, कभी वो दल, कभी वो दल, कभी ये दल, बारी बारी से बैठते हैं और नोच सके उतना नोच लेते हैं. காஷ்மீரில் பாரதிய ஜனதா முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததும் இங்குள்ள அரசியல்வாதிகள் 30 ஆண்டுகளில் செய்யாததை தான் 5 ஆண்டில் முடித்து காட்டுவேன் எனவும் உறுதியளித்தார். இந்த கூட்டத்துக்கு திரண்டு வந்துள்ள மக்கள் கூட்டத்தை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று பெருமை தெரிவித்த மோடி, காஷ்மீர் மக்களின் துயர் தீர்ப்பதே தனது லட்சியம் என்றும் கூறினார்.